அதாவது நம்மை போல சோதிக்கப்பட்டோம். இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். நமக்கு முன்னாடி மாதிரியை பின் வைத்து போனார், சோதிக்கப்பட்டிருக்காருங்க. அதனால் நீங்களும் நானும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். யாரை பார்க்க வேண்டும்? டிவைன் இன்கார்னேஷன். அதாவது விண்ணிலிருந்து வந்து மண்ணுலகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்ட, ஃப்ரம் ஹெவன் டு எர்த். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வானத்திலிருந்து அல்ல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவதரித்த இன்கார்னேஷன். இன்கார்னேஷன்னா அவதாரம். சும்மா கோபத்தை நீ என்ன அவதாரம்னுவாங்க. கோபத்தில் ரொம்ப சண்டையில் சச்சரவில் ஆர்கியுமெண்ட்ல சரியான அவதாரம்னுவாங்க. அர்த்தம் புரியாமல் திட்டுவாங்க, அர்த்தம் புரியாமல் பேசுவாங்க. அதனால் உண்மையான அவதாரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு இன்கார்னேஷன். ஒரு வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்து விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்த அவதாரம், அதான் இன்கார்னேஷன். அப்படிப்பட்ட அவதாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சில காரியங்கள் அவர் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார். டிவைன் சன்ஷிப், டிவைன் இன்கார்னேஷன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இது. நான் சும்மா உங்களுக்காக மேற்பார்வையோடு பேசுகிறேன். 2:17 வாசிங்க. ஹீப்ரூ chapter 2 verse 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அவனை எவ்விதத்திலும் தம் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய், அதாவது உண்மையுள்ள பிரதான ஆசாரியன். அப்படிங்களா? அந்த 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 அட்ஜெக்டிவ் அந்த பேசுகிறேன். உண்மையுள்ள இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தில் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியன். அப்படியானால் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இரக்கம் இருந்திருக்காது, உண்மை இருந்திருக்காது. இந்த வசனத்தின்படி நான் பேசுகிறேன். அது ஆதாரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த இடத்துல நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இரக்கமும் உண்மையுள்ள தேவ காரியங்களை குறித்து. அப்படியானால் ஒரு பிரதான ஆசாரியனுக்கு ஒரு கடவுளுடைய தேவனுடைய காரியங்களை குறித்து உள்ள ஒரு விளக்கமும் வியாக்கியானமும் இருந்திருக்க வேண்டும். அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லா ஆசாரியர்களும் அது மாதிரி பின்பற்றவில்லை. அதனால்தான் ஒரு குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்குது. உண்மையுள்ள, அந்த வசனத்தில் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். அப்படியானால் உலகத்திலே என்னுடைய அறிவின்படி, இந்த வசனத்தின்படி, யோசனையின்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உண்மை இல்லாத ஆசாரியர்கள் இருந்திருக்க வேண்டும், இரக்கம் இல்லாத ஆசாரியர்கள் இருந்திருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தை குறித்து நிர்விசாரமாக இருந்திருக்க வேண்டும். அது ஏலி குடும்பத்தை எடுத்துங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல முடியும். ஏலி குடும்பம், அவனும் ஒரு ஆசாரியன்தான். ஏலியும் யார்? அவனும் ஒரு ஆசாரியன். இந்த வசனத்தால் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சம்பவங்களை நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு ஏலி குடும்பத்தை சொல்லுகிறேன். அப்போ உண்மையுள்ள ஆசாரியர்கள், இரக்கமுள்ள ஆசாரியர்கள் இல்லை. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு டிவைன் இன்கார்னேஷனாக, ஒரு மனித ஒரு அவதாரமாக உலகத்திலே வந்து அவர் உண்மையும் இரக்கமும் நிறைந்தவராய் இன்றைக்கும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும்
பலவீனங்களிலே அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், பிரசங்கம் பண்ணலாம், அந்நிய பாஷை பேசலாம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யணும் ஆசையாக இருக்கலாம், சியோனுக்கு நேராக போகணுன்னு ஆசையாக இருக்கலாம், எல்லாம் இருக்குது. எட் we are in flesh. மாம்சத்தில் இருக்கிறபடினாலே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பெரிய டங்கப்பார், ஒரு இழுபறி உண்டு. ஒரு பக்கம் மாம்ச குணம், ஒரு பக்கம் ஆவிக்குரிய குண லட்சங்கள். கர்த்தாவே எனக்கு கிருபை தர மாட்டீரா, கோபப்படாமல் இருக்க கிருபை தாரும், படபடப்பாக பதஷ்டப்பட்டு பேசாமல் இருக்க கிருபை தாரும், பதறி நான் பேசக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். ஆனால் அதான் நம்ம செய்கிறோம். பேசுகிற நானும் நீங்களும் சில நேரங்களில், எல்லா இடங்களில் அல்ல, தாங்க முடியாத சகிக்க முடியாத சூழ்நிலையில் we are burst out, வெடித்துடுறோம், திடீர்னு கோவப்படுறோம். அப்போது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாமல், கோபப்படாமல், முகம் கோணாமல் அந்த இன்கார்னேஷன், அந்த அவதாரமாக வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரலோகத்திலே அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவதாக வாசிக்கலாம். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அதை வாசிங்கள். அடுத்த வசனம் 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரவும், இரக்கம் பெறவும். ஹல்லேலூயா. அப்படியானா அந்த பிரீஸ்டெல்லாம் உலகத்தில் இருந்தான். எங்கே இருந்தான்? அந்த பூமியில் தேவாலயத்துக்குள்ளே, டேபர்நாக்கிள்குள்ளே தாவீதின் கூடாரம், மோசேயின் கூடாரம், சாலமோனின் கூடாரம்னு இருக்குது. டேபர்நாக்கிள் ஆஃப் டேவிட், டேபர்நாக்கிள் ஆஃப் சாலமோன், டேபர்நாக்கிள் ஆஃப் மோசே. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டு. நல்லா படிச்சிங்கன்னா தெரியும் பைபிள் நன்றாக. கவனியுங்கள், குறிப்புக்கு வருகிறேன். இந்த இடத்துல அந்த பிரதான ஆசாரியன் ஈக்குவலாக ஒரு 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 கோத்திரத்தில் அவன் இருக்கும் பொழுது போத் ஆர் ஈக்குவல். ரெண்டு பேரும் சரிசமமாக இருந்து நின்று தான் அவன் பலி செலுத்துகிறான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இப்பொழுது இருக்கிற பிரதான ஆசாரியனாகிய த கிரேட் ஐ பிரீஸ்ட் இஸ் எக்ஸால்டட் ஒன், உயர்த்தப்பட்ட பிரதான ஆசாரியன். அப்படியானால் அவருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோடு மேலே இருக்கிறார். நாட் இன் த ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த், பூமியிலே இல்லை. ஒரு பாவிக்கும் ஒரு கோத்திரத்தில் உள்ள அந்த 12 கோத்திரத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அந்த பிரதான ஆசாரியன் உள்ள ஐக்கியத்தை நான் பேசவில்லை. உயர்த்தப்பட்ட பதவி, உயர்த்தப்பட்ட கொடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியன், த கிரேட் ஐ பிரீஸ்ட். அப்படியானால் டிவைன் எக்ஸால்டேஷன், டிவைன் இன்கார்னேஷன், டிவைன் சன்ஷிப், கடைசியாக டிவைன் எக்ஸால்டேஷன். ஒரு தெய்வீக ஒரு உயர்வோடு அவர் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். ஆயினால்தான் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய. நல்ல கவனிகள், ஏற்ற சமயம். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற சமயத்திலே கர்த்தர் கிருபை தரார். நம்புறீங்களா? அந்த வசனத்தை வாசியுங்கள், 16ஆம் வசனத்தை. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஏற்ற சமயத்தில் கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. இந்த ஏற்ற சமயத்திலே உதவி செய்வார், கிருபையும் தருவார், ரெண்டையும் கொடுப்பார் அவர். ஏற்ற சமயம். இந்த வசனம் ரொம்ப இரக்கம், அந்த சகாயம், அந்த கிருபை எல்லாம் டுகெதர், எல்லாம் அங்கே தான் கிடைக்குது. நீங்கள் அந்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். அவர் நிறைய குறிப்பு இருக்கிறது. 14, 15, 16 ஒரு 5, 6, 7 குறிப்பு. அதுக்குள்ளே நான் போகவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் எல்லாம் செய்வார். ஆனால் அதை நடக்காதபடியினாலே பிசாசு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியோடு அவன் எல்லாவற்றையும் தடை செய்து கொண்டு அவன் இருக்கிறபடினாலே
அந்த ஏற்ற சமயத்திலே கர்த்தர் சில வேளையில் முடியல. ஆனாலும் கிருபாசன தண்டையிலே நீங்களும் நானும் நெருங்கும் பொழுது த எக்ஸால்டட் ப்ரீஸ்ட், உயர்த்தப்பட்ட மகா உன்னதத்திலே உயர்த்தப்பட்ட இயேசு அண்டையிலே நீங்களும் நானும் நெருங்கும் பொழுது அவர் கிருபையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சகாயம் செய்ய, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 3 குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தாவே, உங்களுடைய குடும்ப விஷயமானாலும், தனிப்பட்ட விஷயமானாலும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய காரியமானாலும், மருமகன் மருமகளுடைய காரியமானாலும், சபைக்கு அடுத்த காரியமானாலும், வேலை, உங்களுடைய ஜாப், வேலை விஷயத்தில் உள்ள காரியமானாலும், ஊழிய விஷயத்தில் உள்ள காரியம், எல்லா விஷயத்திலும் அவர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை நான் டிவைன் சன்ஷிப், டிவைன் இன்கார்னேஷன், டிவைன் எக்ஸால்டேஷன். ஹல்லேலூயா. கததாமே நமக்கு வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் நிம்மதியும் அவர் மகா பிரதான ஆசாரணையாக இருந்து நமக்கு வேண்டிய காரியத்தை செய்வாராக. நம்பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடு வார்பாரி பூரணமாய் நாடுவோமேயார கிருபையை நமக்காயேயாவ ஜீவிப்பதால் கிருபையே பெருகுதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழுதே என்னை பாக்கியமிதே. நன்றியால் பொங்கி வாழுதே பாக்கியமிதே. வானங்களின் வழியால் பறந்து தாழே சென்று சுவாமியமது ஆசாரியரை பற்றிடுவதற்கு நம்பிக்கையாய் பிரதான ஆசாரியரை பற்றிடுவதற்கு நம்பிக்கையாய் அவனை சுத்தகட்டம் சகபாரிந்து பேசுகின்றோம். இதோ எம்மையே ஒற்றுமுடைய ரட்சிக்க வல்லமை உள்ளவரே. கிருபையே பெருகுதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னைய பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என்னைய பாக்கியமிதே. வானங்களின் வழியாய் சென்ற இயேசு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் மேலிருந்து மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். டிவைன் சன்ஷிப், டிவைன் இன்கார்னேஷன், டிவைன் எக்ஸால்டேஷன், இப்படிப்பட்ட 3 குணங்களை உடைய மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, என்னுடைய, உங்களுடைய, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய குறைகளை பார்க்காமல், பலவீனங்களை பார்க்காமல், இன்றைக்கும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட காரியம், ஆவிக்குரிய காரியம், வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்திலும் அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற பிரதான ஆசாரியன், வழி நடத்துகிற பிரதான ஆசாரியன், பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன்,
உங்கள் பக்கத்திலும் என் பக்கத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியன் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. எங்களுக்கு ஒரு நல்ல மகா பிரதான கிரேட் ஹை பிரீஸ்ட், டிவைன் சன்ஷிப் லார்ட், டிவைன் இன்கார்னேஷன், டிவைன் எக்ஸால்டேஷன், இப்படிப்பட்ட குணங்களோடு எங்களோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தாவே தேவகுமாரனே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற அவதாரமே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற உயர்த்தப்பட்ட பிரதான ஆசாரியரே, நீர் எல்லாருடைய தேவைகள், குறைகள், பலவீனங்கள் எல்லாம் மன்னித்து இரக்கத்தோடு எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை குடும்பத்தோடு சபையாக உலகம் முழுவதும் எல்லா பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறவைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.